Hi viewers, this is cauliflower. ஸோ காலிஃப்ளவர் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து காலிஃப்ளவர் வந்து தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னா பூக்கோசு அல்லது பூங்கோசு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 1 இயர்க்குள்ள ஒரு தாவரமாகும். இதில் வந்து நிறையா சத்துக்கள்லாம் இதில் நிறையா காணப்படுகிறது. அது இல்லாமல் இதை வந்து நம்ம எப்படி சாப்பிட்லான்னா பச்சையாகவோ அல்லது என்ன செய்யலாம், வேக வைத்தோ அல்லது ஊறுகாய் வடிவில் என்ன செய்யலாம், நம்ம நிறையா மெத்தடில் வந்து இதை சாப்பிடலாம். ஸோ இதில் வந்து நிறையா சத்துக்கள் இருக்கிறது. இதில் வந்து கார்போஹைட்ரேட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னா 5 கிராம். நெக்ஸ்ட்டு சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னா 1.9 கிராம் இருக்குது. நார்ப்பொருள் வந்து 2 கிராம் இருக்குது. கொலஸ்ட்ரால் வந்து எவ்வளோ இருக்குன்னு அதில் கொழுப்புச்சத்து வந்து 0.3 கிராம். ப்ரோட்டீன் வந்து 19 கிராம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம உடம்புக்கு வந்து இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் கூட. ஸோ இதை வந்து என்னென்ன பேர்லாம் சொல்லுவாங்கன்னா தாவரல் பேர் வந்து இதுக்கு நிறையா இருக்கிறது. இந்த காலிஃப்ளவருக்கு பூக்கோசு, முட்டைக்கோசு, களைக்கோசு, பரட்டைக்கீரை, பச்சை பூக்கோசு, சீமை பரட்டைக்கீரை, இது எல்லாமே என்னதான் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாவரமாகும். ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இது எந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து இது வளரும்னா, பூக்கோசு வந்து குளுமையான தட்பவெப்பத்தில் பயிராகிறது. அதாவது அதிக குளிர் இருந்தாலும் சரி, ஓவரான ஹீட்டான காலங்களிலும் இது வந்து என்ன செய்ய பயிராகுதில்லை. ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கணும், குளுமையாக இருக்கணும், தட்பவெப்பநிலை அந்தமான பேலன்ஸ்டு நிலையில் தான் இது என்ன செய்யும், காலிஃப்ளவர் வந்து விளையுது. ஸோ அதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. அதாவது பூக்கோசில் சத்துக்கள் வந்து நிறைந்துள்ளன. இது வந்து என்னது அதிக சத்தடர்வு கொண்டுள்ளதாக கருதப்படுகிறது. அதாவது அதிக சத்தடர்வு மீன்ஸ் என்னது நியூட்ரிஷனல் டென்சிட்டி வந்து காணப்படுகிறது. ஸோ காலிஃப்ளவர் வந்து என்னது ஒரு சத்துள்ள காய்கறி, வெஜிடபிள்ஸ் சொல்கிறாங்க. இதில் வந்து மோர் பெனிஃபிட்ஸ் இருக்கிறது. ஸோ காலிஃப்ளவரை சாப்பிட்லான்னு நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, காலிஃப்ளவர் வந்து நிறைய இதில் வந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட் பொருட்கள் எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து என்ன செய்யுது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து காலிஃப்ளவரில் வந்து எந்த ஒரு கொழுப்புத்தன்மையுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து இது வந்து என்ன செய்யலாம், இந்த மலரான காய் வகையை வந்து தினமும் நம்ம உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இதை சமைப்பதற்கு வந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம அதிக நேரம் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா நிறைய நேரம் சமைச்சோம்னா இதை வந்து அதோட சத்துகள் நீங்கும். ஸோ 5 மினிட்ஸ் மட்டும் என்ன செய்யலாம், இதை வந்து அதுக்குள்ளே சமைச்சு இது வைக்கலைன்னா அதுக்குள்ளே வெந்துடும் இது. ஸோ காலிஃப்ளவர் வந்து நம்ம பல விதங்களை வந்து என்ன செய்ய முடியும், நம்ம சமைக்க முடியும். எப்படின்னா காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம், கிரேவியாக சாப்பிட்லாம், கூட்டாக வச்சும் சாப்பிட்லாம், 65 போடலாம், அப்புறம் வறுவல் மாணிக்கும் பண்ணலாம். ஸோ நிறையா இது வச்சு என்ன செய்யலாம், இது வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து செரிமானத்தை வந்து என்ன செய்யுது, அதிகரிக்கிறது. அதாவது நார்ச்சத்து அது அதிகமாக இருப்பதனால இந்த செரிமானத்திற்கு வந்து இது வந்து என்ன செய்யுது, ஹெல்ப் பண்ணுது. ஸோ நார்ச்சத்து வந்து என்னது நம்ம உடலுக்கு ரொம்பவே அவசியமானது. ஸோ செரிமானத்தை இதை வந்து என்ன செய்யுது, இந்த காலிஃப்ளவர் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா செரிமானத்தை வந்து அதிகரிக்கிறது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது என்ன செய்யுது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு கப் காலிஃப்ளவரில் வந்து 28 to 52 அளவு வந்து கலோரிகள் இருப்பதனால இது வந்து என்னது அதிகமாக நம்ம உடலில் வந்து கொழுப்பு வந்து சேர்வதில்லை. அதனால் வந்து என்ன செய்யுது, உடல் எடையை வந்து இது குறைத்து கொள்ள முடியும். ஸோ இது எல்லோரும் வந்து காலிஃப்ளவர் 65 அதெல்லாம் என்ன செய்யணும், எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய இது பொருளாகும். ஸோ இந்த காலிஃப்ளவர் சாப்பிட்டோன்னா கருவில் உள்ள குழந்தைகள் எல்லாமே என்ன செய்யுது, மூளை, முதுகுத்தண்டு போன்ற வளர்ச்சிக்கு என்ன செய்யுது வந்து பெரும் பங்கு வகிக்கிறது. ஸோ இது இதயத்திற்கும் இது என்ன செய்யுது, நல்ல ஒரு பயனுள்ளதாக இது வந்து என்ன செய்யுது அமைகிறது. ஸோ இது வந்து என்னென்ன கலரெல்லாம் இருக்குது காலிஃப்ளவர் அப்படின்னா, நம்ம மேக்ஸ் மைனஸ் இதெல்லாம் நம்ம வந்து ஒயிட் தான் பார்த்துருப்போம். ஆனால் இது என்னது, ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக மஞ்சள் மற்றும் ஊதா நிற காலிஃப்ளவர் வந்து இப்போ வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்து நிறையா வந்து கிடைக்கிறது. ஸோ இதில் வந்து என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னா,
காலிஃப்ளவர் வந்து விட்டமின் சி, கே, B6, மெக்னீசியம், பொட்டாசியம் மற்றும் ஏ ஆகிய சத்துக்கள் வந்து இதில் வந்து இருக்கிறது. ஸோ இது வந்து என்னது, கரிசல் நிலத்தில் வந்து என்ன செய்யும், நமக்கு வந்து காலிஃப்ளவர் வந்து நிறைய விளையும். அதாவது இது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். அதாவது சொல்லுவாங்கள்ல, கரிசல் நிலத்தில் விளையும் காலிஃப்ளவர் பானம் பார்த்த மானாவாரி நிலப்பகுதி அதிகம் கொண்ட விருதுநகர் மாவட்டத்தில் முள்ளங்கி, முட்டைக்கோஸ் சாகுபடி செய்து அசத்தி வருகிறார். ஸோ என்ன செய்யலாம், நம்ம இதுலேயும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலிஃப்ளவர் வந்து என்ன செய்யலாம், நம்ம பயிரிடலாம். ஸோ இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை சாப்பிட்டு பயனடையுங்க, நன்மை பெறுங்க.